15ஆம் தேதி நடைபெறவிருந்த நெட் தேர்வு ஒத்திவைப்பு. பல்வேறு தரப்பினரின் கோரிக்கைகளை ஏற்று யுஜிசி நடவடிக்கை. ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தயார் நிலையில் அவனியாபுரம். 2000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக காவல் ஆணையர் லோகநாதன் தகவல். தமிழர் திருநாளான பொங்கல் விழாவை கொண்டாடுவதற்காக தயாராகும் மக்கள். பொங்கல் பொருட்களை வாங்க குவிந்ததால் களை கட்டிய சந்தைகள். தமிழ்நாடு எல்லா நிலையிலும் ஏற்றம் பெற உழைப்போம். நன்னாளை எழுச்சியோடு கொண்டாடுவோருக்கு தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. பொங்கல் மற்றும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் என பதிவிட்ட தவேக தலைவர் விஜய். தை முதல் நாளே தமிழ் புத்தாண்டு என்பதை குறிப்பிடும் விதமாக பதிவு. பொங்கல் சிறப்பு பேருந்துகளில் கடந்த ஆண்டை விட 1 லட்சம் பேர் கூடுதலாக பயணம். கிளாம்பாக்கத்தில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. தஞ்சை நாஞ்சி கோட்டையில் வெளிநாட்டினரால் களை கட்டிய சுற்றுலா பொங்கல். பிரான்ஸ், இஸ்ரேல், ஜெர்மனி, நெதர்லாந்து உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்டோர் மாட்டு வண்டியில் வந்து உற்சாகம். நெல்லை தனியார் நர்சிங் கல்லூரியில் பாரம்பரிய விளையாட்டுகளுடன் உற்சாகமாக கொண்டாடப்பட்ட சமத்துவ பொங்கல் விழா. ஆண்களுக்கு சளைக்காமல் 70 மற்றும் 80 கிலோ வரை எடை கொண்ட இளவட்டக்கல்லை அசால்ட்டாக தூக்கிய நர்சிங் மாணவிகள். சென்னை சங்கமம் கலை நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். திருவான்மியூர், பெசன் நகர், கிண்டி என 18 இடங்களில் வரும் 17ஆம் தேதி வரை களை கட்டும் விழா. அதிமுக, பாஜக இடையே உறுதி செய்யப்படாத கூட்டணி தொடர்கிறது. பொங்கல் விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. கோவையில் சாலையில் சென்ற இளைஞரை கன்னத்தில் அறைந்த காவலர் பணியிட மாற்றம். சமூக வலைதளங்களில் கண்டனம் எழுந்த நிலையில் மாநகர காவல் ஆணையர் நடவடிக்கை. ஆருத்ரா தரிசனத்தையொட்டி விழாக்கோலம் பூண்ட சிதம்பரம் நடராஜர் கோயில். 1000 கால் மண்டபத்தில் ஆனந்த தாண்டவத்தில் அருள்பாலித்த நடராஜ பெருமான்.
உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் கோலாகலமாக தொடங்கிய மகா கும்பமேளா. திரிவேணி சங்கமத்தில் 1.5 கோடி பேர் புனித நீராடல். ஜம்மு காஷ்மீருக்கு விரைவில் மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும். சோனாமார்க் சுரங்க திறப்பு விழாவில் பிரதமர் மோடி முன்னிலையில் வலியுறுத்தி பேசிய ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா. சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள டெல்லியில் போட்டி போட்டு வாக்குறுதிகளை அள்ளி வழங்கும் அரசியல் கட்சிகள். வேலையில்லா பட்டதாரிகளுக்கு ஓராண்டுக்கு மாதந்தோறும் 8,500 ரூபாய் உதவித்தொகையை வழங்கப்படும் என காங்கிரஸ் வாக்குறுதி. திருப்பதியிலிருந்து திருமலைக்கு சென்ற பேருந்து மலைப்பாதையில் விபத்து. மலைப்பாதையின் குறுக்கே நின்ற பேருந்தால் 8 கிலோமீட்டர் வரை போக்குவரத்து பாதிப்பு, பக்தர்கள் அவதி. புதுச்சேரியில் மேலும் ஒரு குழந்தைக்கு HMPV தொற்று உறுதி. பாதிப்பு எண்ணிக்கை 3ஆக உயர்ந்ததாக சுகாதாரத்துறை தகவல். இலங்கையில் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி உள்ளிட்ட தமிழர் பகுதிகளில் பொங்கல் பண்டிகையை கொண்டாட தயாராகும் மக்கள். கடைகளில் புத்தாடை, பழங்கள், கரும்பு, மண்பானை உள்ளிட்ட பொங்கல் பொருட்களை வாங்க மக்கள் ஆர்வம். ஜப்பானின் தெற்கு பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 6.8 பதிவானதால் சுனாமி எச்சரிக்கை. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் பற்றி எரியும் காட்டுத் தீயால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 24ஆக அதிகரிப்பு. அமெரிக்காவின் நெடுஞ்சாலைகளுக்கு பரவிய காட்டுத் தீ. காரில் சென்ற தாயும் மகளும் உயிரை காப்பாற்றிக் கொள்ள போராடும் அதிர்ச்சி காட்சிகள். Боже, сохрани нас, пожалуйста. Пожалуйста, Иисус, не давай нам погибнуть, пожалуйста. Мама, 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 будет хорошо. Едь быстрее, мама. Едь быстрее, давай быстрее, ты сможешь, мама. இத்தாலியில் திடீரென ஏற்பட்ட பனிச்சரிவில் சிக்கி பனிச்சறுக்கு வீரர்கள் 3 பேர் உயிரிழப்பு. மேலும் 2 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் பயன்பாட்டில் இல்லாத பழமையான கேமராக்களின் கண்காட்சி. 80-90களில் பயன்படுத்தப்பட்ட செல்போன்கள், லேப்டாப்கள், கணினி உபகரணங்கள், வாக்மேன்களும் இடம்பெற்றுள்ளன. அமெரிக்காவில் உள்ள இந்தியர்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ள H-1B விசா. அதிபராக ட்ரம்ப் பதவியேற்கும் சூழலில் மீண்டும் H-1B விசா மீதான கட்டுப்பாடுகள் அதிகரிக்கக்கூடும் என தகவல். ஆஸ்திரேலிய ஓபன் தொடரை வெற்றியுடன் தொடங்கினார் ஜோகோவிச்.
யானிக் சின்னர், அல்காரஸ் உள்ளிட்ட நட்சத்திர வீரர்களும் முதல் சுற்றில் வெற்றி. ஐசிசி சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் தொடருக்கு டெம்பா பவுமா தலைமையிலான 15 பேர் கொண்ட தென்னாப்பிரிக்க அணி அறிவிப்பு. காயத்திலிருந்து மீண்டுள்ள ஆண்ட்ரிச் நோர்கே, லுங்கி இங்கிடி ஆகியோருக்கும் அணியில் இடம். அமெரிக்காவில் உள்ள இந்தியர்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ள H-1B விசா. அதிபராக ட்ரம்ப் பதவியேற்கும் சூழலில் மீண்டும் H-1B விசா மீதான கட்டுப்பாடுகள் அதிகரிக்கக்கூடும் என தகவல். பொறுப்பற்ற முறையில் வாகனம் ஓட்டும் இளைஞர்களால் பொதுமக்களின் உயிருக்கும் ஆபத்து. துபாய் செய்தி ஊடகத்திற்கு நடிகர் அஜித் குமார் பேட்டி. அஜித் வாழ்க, விஜய் வாழ்க என சொல்பவர்கள் எப்போது உங்கள் வாழ்க்கையை பார்க்க போகிறீர்கள்? சமூக வலைதளங்களில் மோதிக்கொள்ளும் ரசிகர்கள் குறித்து நடிகர் அஜித் குமார் ஆதங்கம். சமூக வலைதளங்கள் மிகவும் டாக்ஸிக்காக மாறிவிட்டன. உடல் நலத்தை விட மனநலமே முக்கியம் என நடிகர் அஜித் குமார் கருத்து. தனது பெயரை மாற்றம் செய்வதாக நடிகர் ஜெயம் ரவி அறிவிப்பு. இனி ரவி மோகன் என அழைக்குமாறு ரசிகர்களுக்கு வேண்டுகோள். சினிமாவில் புகழ்பெற்ற KGF-ஐ மையமாக வைத்து இயக்குனர் வெற்றிமாறன் புதிய திரைப்படத்தை இயக்க இருப்பதாக தகவல். வெற்றிமாறன் தனுஷ் கூட்டணி மீண்டும் இணைய இருப்பதாக அறிவிப்பு. நூறு நாள் வேலை திட்ட ஊதிய நிலுவைத் தொகையான 1056 கோடி ரூபாயை விடுவிக்க நடவடிக்கை தேவை. பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். சமூக நீதி பேசும் தமிழ்நாட்டில் பட்டியலின மக்களை இன்றும் பாகுபாட்டோடு நடத்தும் போக்கு உள்ளது. சாதி வேறுபாடுகளை முழுமையாக அகற்ற வேண்டும் என ஆளுநர் RN ரவி பேச்சு. சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் புகுந்து உள்நோயாளியாக சிகிச்சை பெற்று வந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை. மது போதையில் இருந்த இளைஞர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தது காவல்துறை. சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை என்ற செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. திமுக ஆட்சியில் மேலும் பல சார்கள் உருவாகி கொண்டே இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். சொத்து குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட ஜெயலலிதாவின் சொத்துக்களை தங்களிடம் ஒப்படைக்க கோரிய தீபாவின் மனு தள்ளுபடி. சொத்துக்களை அரசே பறிமுதல் செய்ய வேண்டும் என சிறப்பு நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை சுட்டிக்காட்டி கர்நாடகா உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டின் பல்வேறு கோயில்களில் விமர்சையாக நடைபெற்ற ஆருத்ரா தரிசனம். நெல்லையப்பர் கோயிலில் சிவபெருமானின் நடன காட்சியை கண்டு தரிசித்த பக்தர்கள். ராமநாதபுரத்தில் ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு 24 மணி நேர நாட்டியாஞ்சலி விழா கோலாகலம். நூற்றுக்கணக்கான பரதநாட்டிய கலைஞர்கள் தொடர்ந்து நாட்டியமாடி அசத்தல்.
சேலம் தலைவாசலில் 564 கோடி ரூபாயில் கால்நடை விலங்கின அறிவியலுக்கான ஒருங்கிணைந்த உயர் ஆராய்ச்சி நிலையம் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஒருங்கிணைந்த உயர் ஆராய்ச்சி நிலையமாக ரூபாய் 564.44 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பாக கட்டி முடிக்கப்பட்ட கட்டடங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் போர்க்கரங்களால் துவக்கி வைக்கும்படி பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். மதுரையில் கடந்த ஆண்டு பதிவு செய்யப்பட்ட போக்சோ வழக்கில் பாஜக நிர்வாகி எம்.எஸ். ஷாவை கைது செய்தது காவல்துறை. 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் நீதிமன்ற உத்தரவை அடுத்து நடவடிக்கை. தென்காசியில் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்த பட்டியலினத்தைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் மீது கடும் தாக்குதல். 4 பேர் மீது வழக்கு பதிவு, 2 பேர் கைது. கோவையில் 73 பேர் சேர்ந்து சைக்கிள் ஓட்டிக்கொண்டே சிலம்பம் சுற்றி சாதனை. 1 மணி நேரம் இடைவிடாது சைக்கிள் ஓட்டிக்கொண்டே 2 கைகளிலும் மாற்றி மாற்றி சிலம்பம் சுழற்றி அசத்தல். சேலத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்ற மாநில அளவிலான ரேக்லா பந்தயம். சீறி பாய்ந்த குதிரை வண்டிகள், ஆர்வமுடன் கண்டுகளித்த மக்கள்.